Hi, hello, this is Jenny. After a very long time, again, our good நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேங்க்ஃபுல், ஓகே, கிரேட்ஃபுல். தமிழில் சொல்லணும்னா நன்றி, ஹிந்தியில் சொல்லணும்னா தன்யவாத். ஓகே, ஸோ இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தையோட மகத்துவம், புனிதம் மனிதர்களாகிய நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தை பல பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இன்றைக்கி நான் இப்போ உட்காந்து உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, கடவுள் துணை இருக்குது, அதற்கு பிறகு மக்களுடைய துணையும் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் பேசுவதற்காக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது என் கணவருடைய வீடு, இந்த வீட்டில் எனக்கான பாதுகாப்பு, அதற்கு பிறகு எனக்கான சுதந்திரம், நான் பேசக்கூடிய பேச்சு சுதந்திரம். அந்த பேச்சு சுதந்திரத்தை நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கான ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரம் எனக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதற்கு பயன்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நெட்வொர்க், அதாவது அந்த சோஷியல் மீடியா சொல்லுவாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் நான் கெட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்நெட் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாத முன்பின் நபர்கள் தான். ஸோ அவர்களுடைய உறுதுணை அல்லது அவர்களுடைய சப்போர்ட், இது இல்லாமல் என்னால் ஒரு இடத்துலையோ அல்லது வாழ்க்கையிலையோ எந்தவித சாதனையும் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணி வரேன் அப்படின்னா, இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு என்னை சார்ந்த சில நபர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் மற்றும் அவர்கள் கொடுக்கக்கூடிய உறுதுணை. இதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இப்போ நான் இந்த வீடு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீட்டை கட்டிய அந்த நபர், அவர்கள் கட்டி கொடுத்தது, அதற்கு உழைத்த உழைப்பாளிகள், அடுத்து நான் பேசுகிறேன்னா இந்த டிவைஸ், இதை கண்டுபிடிச்சி மக்களுடைய பயன்பாட்டிற்காக வழங்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்பாளர், பிறகு அதை வந்து அரசாங்கம் மக்கள் உபயோகத்திற்கு கொடுப்பது. ஸோ அரசாங்கம் ஒரு பக்கத்தில் நமக்கு உதவி செய்யுது. ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து உலகம் பூரா நன்றி கடன் நிறைய பட்டிருக்கோம். இந்த நன்றியை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக மக்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. மாறாக எல்லா மக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் விலங்கினங்கள் போன்று சண்டையிடுறதுல தான் நம்மளுடைய கவனம், நேரம் அதிகமாக செலவிடுவது. நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தினாலும் நல்ல விஷயங்களையோ அல்லது நல்ல கருத்துக்களையோ மக்கள் அதிகமாக பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அவர்கள் முழுக்க பார்ப்பது பார்த்திங்க அப்படின்னா, தவறான வார்த்தைகள் அல்லது கிண்டல் கேலிகள், வீண் கொம்பு வளர்ப்பவர்கள், இந்த வீடியோக்களை தான் அதிகமாகவே பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நன்றிங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், அந்த வெளியில் போகும்போது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவலர்கள், ஒரு காவலர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஊரில் ஏரியாவில் நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய உலகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய அலுவலகம், நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம எங்கேயுமே வந்து வளர முடியாது. அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய வசிப்பிடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துறைகளில் முன்னேறோம்னா அந்த துறைகளில் நமக்கு இருக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு சின்ன வேலை இருந்தாலும் சரி, அந்த சின்ன வேலை, ஒரு வேளை நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு தயாரிக்கிறது, ஒரு விவசாயிலிருந்து தயாரித்து அதை கொண்டு வந்து வெளியில் விற்கிறக்கூடிய நபர் வரைக்குமே, எல்லா நபர்களுக்குமே நம்ம உலகம் பூரா நன்றி சொல்லியே ஆகணும். கடவுளுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்கிறோமோ உயிர் கொடுத்ததற்கு, இந்த உயிர் வாழ்வதற்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை நபர்களுமே சமூகத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து நம்மளுடைய அலுவலக வேலைகளுக்கோ அல்லது படிப்பிற்கோ நம்ம செல்லும் போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்கிறோம். அப்போ கடந்து செல்லும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய வாகனம், அந்த வாகனத்தை கண்டுபிடித்தவர்கள், அதை ஓட்டக்கூடியவர்கள்,
மற்றும் அதில் பயணிக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இதனால் சமூகத்தில் எந்த மக்களுமே குறைவுபட்டவர்களும் இல்லை, எந்த மக்களும் எந்த மக்களுடையும் சண்டை சச்சரவு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக நம்ம நன்றிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அவர்களிடத்தில் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும், நமது வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நம்ம சொசைட்டிலேயோ அல்லது வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லை எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நன்றிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம படிக்கக்கூடிய இடங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அடுத்து வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய வளர்த்த பெற்றோர்கள், இவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றிங்கிறத ரொம்ப சொல்லியாகணும். இந்த நன்றி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காதுங்கிறது என்னுடைய அதீத நம்பிக்கை. ஸோ நன்றி அப்படிங்கிறது உலகம் பூரா நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லா தினமும் எல்லா நபர்களுக்குமே நம்ம நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஓகே, ஸோ நன்றிங்களுடைய வார்த்தை, அதனுடைய மகத்துவம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஜெனி.